தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறி அரசு ஊழியர்களை ஏமாற்றியது திமுகவா அதிமுகவா என முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் இடையேயும் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் இடையேயும் சட்டப்பேரவை விவாதத்தில் அனல் பறந்தது. ஆளுநர் உரை மீதான தீர்மானத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விவரங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என கூறினார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிறீர்கள், ஆனால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டக் களமாகவே மாறியிருப்பதாக தங்கமணி குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர், போராடும் அரசு ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோமே தவிர அதிமுக ஆட்சி காலத்தை போல எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என்று கூறினார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவை போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்து அரசு ஊழியர்களை நாங்கள் ஏமாற்றவில்லை என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், 23 ஆண்டு கால பிரச்சனையை தீர்த்து வைத்திருப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு தனது அறைக்கே வந்து அரசு ஊழியர்கள் இனிப்பு ஊட்டியதாக கூறினார். இதை மறுத்த இபிஎஸ், திமுகவுக்கு ஆதரவான சங்கங்கள் தான் இனிப்பு ஊட்டியதாகவும் அதற்கு பல சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர், சத்துணவு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.